தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. தினமும் ஒரு வேத வசனம். லூக்கா 24ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம். அப்பொழுது அவர்களுடைய கண்கள் திறக்கப்பட்டு அவரை அறிந்தார்கள். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, அருமையான பாடல் ஒன்று உண்டு. என் கண்களை திறந்தருளும் ராஜா என்பதுதான் அதனுடைய முதல் அடி. இந்த அனுபவம் எத்தனை அருமையானது! இந்த உலகத்தில் எதையெதையோ கண்களால் பார்க்கிறோம். வேண்டாத காரியங்களை காண்பதின் மூலம் நம்முடைய கண்கள் அசுத்தமடைகின்றன. ஆனால் ராஜாதி ராஜாவாகிய இயேசுவை மட்டும் ஆவலோடு காண்கிற கண்களோ அவரை ஆழமாய் அறிந்து கொள்ளும் பாக்கியத்தை பெறும். ஒரு பெற்றோர் தங்கள் பிள்ளைகளை எல்லாம் பக்தியில் ஆண்டவரையே நோக்கி பார்த்து நடக்கும் வழியில் நடத்தி வந்தனர். எனினும் அவர்கள் மகன்களுள் ஒருவன் எப்பொழுதும் அவர்களுக்கு எதிராக பேசுவான். தன் மன விருப்பம் போல் தன் வாழ்வை நடத்தி சென்றான். பெற்றோரோ பொறுமையாய் அவனுக்காக பிரார்த்தனை செய்து வந்தார்கள். இயேசு என்ற பெயரை கேட்டாலே அவனுக்கு கோபமாக வரும். அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே ஒரு நாள் அவன் விரும்பி நாடின ஒரு ஆசீர்வாதம் அவனுக்கு கிடைக்காமல் அது வேறொருவர் கைவசமாயிற்று. அப்பொழுது மனமுடைந்து தற்கொலை செய்து கொள்ளும் வழியை தேடினான். அப்படி தனிமையில் அவன் சென்று கொண்டிருந்த பொழுது பகல் வேளையில் சவுலுக்கு கொடுத்த தரிசனம் போல் ஆண்டவராகிய இயேசுவின் தரிசனத்தை கண்டான். அப்படியே பதறி போனான். மகனே, நீ வெறுத்து தள்ளுகிற இயேசு நானே. உனக்காகவே என் ஜீவனை கொடுத்தேன். இன்று நீ கவலையோடு இருக்கும் காரியத்திலும் நான் உனக்கு வெற்றி தருவேன். நீ என்னையே பார்த்து என் வழிகளில் நடப்பாயா என்று கேட்டார். உடைந்த உள்ளத்தோடு அந்த இடத்திலேயே தன்னை ஆண்டவருக்கு அர்ப்பணித்தான். கடினமான உள்ளம் கொண்ட அவனை கர்த்தர் அன்போடு தேடி வந்து தன்னை காணும்படி செய்தார். ஆம், ஆண்டவரை தரிசித்ததினால் சவுல் பவுலாக மாறினது போல அவனும் ஆண்டவருக்கு உகந்த மகனாக விரும்பிய ஆசீர்வாதத்தை நிறைவாய் பெற்று அனுபவித்தான். அன்பானவர்களே, உங்கள் கண்கள் இவ்வாறு திறக்கப்பட்டிருக்கிறதா? இயேசுவை தரிசிக்கும் பாக்கியத்தை பெற்றிருக்கிறீர்களா? ஒருவேளை தரிசனம் பெறாவிட்டால் ஆண்டவரை நோக்கி மன்றாடுங்கள். அப்பொழுது இந்த வாலிபனுக்கு தரிசனம் அருளிய ஆண்டவர் உங்கள் கண்களையும் திறப்பார். நீங்களும் அவரை அறிந்து கொள்வீர்கள். அவர் உங்களுக்கு மிகவும் சமீபமாயிருக்கிறார். இன்றைய நாளுக்கான ஜெபம். அன்பு இரட்சகரே, இந்த உலகத்தில் யாரும் கொடுக்க கூடாத ஒரு பெரிய ஆசீர்வாதம் நீர் சிலுவையில் உம்மையே தியாக பலியாக அர்ப்பணித்து அருளி செய்த ரட்சிப்பு. உம்முடைய பிரசன்னத்தை கண்களால் காணவும், உம்மை தரிசிக்கவும், உமக்கு பிரியமான வாழ்க்கை வாழவும் இன்று முதல் உம் தெய்வீக கிருபையை நிறைவாய் என் வாழ்வில் அருளி செய்யும். உம்மை அறிகிற தெய்வீக அறிவினால் என்னை நிரப்பும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன்.